Right, bro. So again, good evening எல்லாருக்குமே. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 2ல இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 2. அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி பேச போறோம். லெக்சர் 2ல லெக்சர் 3 தான். ஆனா 2 வந்து ரொம்ப கம்மியா இருந்தனால நான் 2ஆவே எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி பேசணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட் பை. எலக்ட்ரிக் ஃபீல்டு டினோட் ஈன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். கிராவிடேஷனல் ஃபீல்டு படிச்சிருப்பீங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும். என்ன அது வெறும் அட்ராக்டிவ் மட்டும். இங்க அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, 11th ஒரு மாஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாஸை சுத்தி ஒரு ஃபீல்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. The space around the mass is nothing, gravitational field. நாங்க 9th 10thலயே படிச்சிருக்கோம். ஒரு மேக்னெட் இருக்கு, அந்த மேக்னெட்டை சுத்தி இருந்ததுன்னா அதுக்கு பேரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கத்து கொடுத்தாங்க. இப்ப நீங்க என்ன சொல்லி தர போறீங்க? ஒரு சார்ஜ் இருக்கு, அதை சுத்தி இருக்கிற ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. The space around the mass, gravitational field. The space around the magnet, magnetic field. The space around the charge, electric field. அப்ப இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது ஒட்டுமொத்த எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி தான் கத்துக்க போறோம். ரைட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவன் ஸ்கேலாரா வெக்டாரான்னு தெரிஞ்சுப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இட் ஹாஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இ வெக்டார்னு சொல்லணுமா சார்? ஆமாம்பா. ஏன் வெக்டார்னு சொன்னீங்க? டைரக்ஷன் சொல்லி கொடுங்க. சார்ஜ் ஒருவேளை பாசிட்டிவா இருந்தா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட்ஸ், அதனால தான் வெளியில கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சார்ஜ் நெகட்டிவா இருந்தா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ட்ஸ், உள்ள வரும். அப்போ எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுத்துக்குமே டைரக்ஷன் இருக்கு. if the charge is positive, direction of electric field radially outward. the charge is negative, direction of electric field radially inwards. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் குவான்டிட்டி. இங்க -4q கொடுத்தாங்கன்னா மைனஸை பயன்படுத்த கூடாது. அந்த மைனஸ் தான் இந்த டைரக்ஷனை சொல்லிடும். அப்ப நீங்க 4q வச்சு தான் சம் போடணும். எப்பவுமே ஃபோர்ஸ்லயும் ஃபீல்டுலயும் கூலும் ஃபோர்ஸ்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுத்துலயுமே மைனஸ்ல கொடுத்தா அந்த மைனஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இப்ப -4q + 2q இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த ஃபோர்ஸ்னு கேட்குறாங்கன்னா F = K 4q 2q/r² தான் எழுதணுமே தவிர இங்க மைனஸ் போடக்கூடாது. கரெக்டா? உனக்கு தெரியும் இப்போ போத் ஆர் அட்ராக்ட் டு ஈச் அதர். ஏன்னா ஆப்போசிட் போல்ஸ் ரெண்டு ஒன்று என்ன பண்ணிக்கும்? அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்ப சைன்ல நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும். எங்க மைனஸ் இருந்தாலும் மைனஸ்ல போட்டுறக்கூடாது. ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டுமே வெக்டாரு. அதனால டைரக்ஷன் தான் இங்க பேசும், மைனஸ் பேசாது. ரைட்டா? சரிங்க சார். ஈக்குவேஷன் உள்ளார போங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட பேசிக் ஈக்குவேஷன் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு த ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ். அது ஓகே சார், அது புரிஞ்சிருச்சு. ஈக்குவேஷனா சொல்லி கொடுங்க. A force experienced per unit positive charge. Force experienced per unit positive charge. சரியா புரியல சார். இங்க Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இங்க Q0ன்னு ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு வரேன். டெஸ்ட் சார்ஜ்னா என்னங்க சார்? டெஸ்ட் பண்றது. ஒருவேளை இது பாசிட்டிவா இருந்தா இந்த சார்ஜ் என்ன பண்ணும்? இதை ரிப்பல் பண்ணும். ஒருவேளை நெகட்டிவா இருந்தா இந்த சார்ஜ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்து அட்ராக்ட் பண்ணுது, எவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்து ரிப்பல் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஈக்குவல் டு F/Q0. சார் புரிஞ்சிருச்சு. ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலே ஃபோர்ஸ் பை கியூன்னு சொல்றீங்க. அங்கே டெஸ்ட் சார்ஜ் யாருன்னு பார்த்துக்க சொல்றீங்க. Q0 இருந்தால் Q0, இல்லை Q இருந்தால் Q. முடிஞ்சு போச்சு. ஜென்ரல் ஃபார்முலா என்ன? F/Q. யூனிட் கற்றுக் கொடுங்க சார். ஃபோர்ஸுக்கு ஒரு நியூட்டன் பை, சார்ஜுக்கு ஒரு கூலும், அதனால நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். நாங்க படிக்கும் பொழுது ஏதோ 2 யூனிட் இருக்கிற மாதிரி படிச்சிருக்கோம் சார். நீங்க ஒரு யூனிட் தானே பேசுனீங்க? ஆமா. இன்னைக்கு கிளாஸோட எண்டுல இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். E = -dv/dx. இதை பத்தி நான் என்ன பேசல, பொட்டென்ஷியல் வரும்பொழுது தான் இதை பேச முடியும்.
இப்போ உன்னை என்ன அவேர் பண்றேன்னா, பை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 2 ஈக்குவேஷனு E ஈக்குவல் டு F பை Q ஒண்ணு, E ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dV பை dx ஒண்ணு. இந்த dV பை dx எங்க வரும்னா 3வது டாபிக் பொட்டென்ஷியல்ல தான் வரும். அதனால இத நம்ம அங்க போய் கத்துக்கலாம். யூனிட்டுக்காக அவனை இங்கேயே நான் கூப்பிட்டு வந்து யூனிட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பொட்டென்ஷியல் மேல வோல்ட், கீழே மீட்டர், வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ். இனிமேல் உங்ககிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் கேட்டா ஒன்னு நியூட்டன் பெர் கூலும்னு சொல்லணும், இல்ல வோல்ட் பெர் மீட்டர்னு சொல்லணும். நியூட்டன் பெர் கூலும்னு சொல்லணும், இல்ல வோல்ட் பெர் மீட்டர்னு சொல்லணும். ரைட்டா? போத் ஆர் நியூமரிக்கலி ஈக்குவல். ரெண்டு பேரும் நியூமரிக்கலா ஈக்குவலா தான் இருப்பாங்க. இந்த நியூட்டன் எல்லாம் உடைச்சிட்டீங்கன்னா அந்த வோல்ட் பெர் மீட்டர் ஈஸியா உடையாந்துரும். ரைட்டா? சரி. அடுத்தது ஃபார்முலா சொல்லிட்டீங்க, யூனிட் சொல்லிட்டீங்க, ஸ்கேலரா வெக்டாரான்னு பேசிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னு இருக்கும் பாருங்களேன். சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். லிங்கேஷ் குட் ஈவினிங். நேஹா குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். பை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப அழகாக கற்றுக் கற்றுக்கிட்டே வாங்க. முக்கியமாக போர்ட் பசங்க உங்களுக்கு சின்ன டெரிவேஷன் தேவைப்படும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் என்னங்க சார் அப்படின்னா, இங்க ஒரு பாசிட்டிவ்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், ஒரு பாயிண்ட் சார்ஜ், ஒரே ஒரு சார்ஜ். ரெண்டு சார்ஜ் இருந்தா ஃபோர்ஸ் வரும், ஒரே ஒரு சார்ஜ் இருந்தா ஃபீல்டு வரும், அவ்வளவுதான். இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்றேன் P. அங்க இன்னொரு டெஸ்ட் சார்ஜ வைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்குமான ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? K Q1 Q2 by distance square. ஃபோர்ஸுக்கானது. சார்ஜ் பாசிட்டிவ்ன்றதுனால டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், த டெஸ்ட் சார்ஜ். K Q0 by ஒரு R ஸ்கொயர், ஆல்ரெடி இங்க ஒரு Q0 இருக்கு, நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் KQ by R ஸ்கொயர், KQ by R ஸ்கொயர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்தா அங்கிருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ரைட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்? எல்லாரும் ஃபார்முலா படிச்சுங்க. KQ by R ஸ்கொயர், KQ by R ஸ்கொயர். இங்க பாரு, அது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோமா? ஈக்குவல் டு கேக்கு பதிலா 1/4 எப்சிலான் நாட் Q by R ஸ்கொயர், KQ by R ஸ்கொயர், இல்லைன்னா ஈக்குவல் டு KQ by R ஸ்கொயர். உன்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா வெக்டார் ஃபார்ம்ல கேட்பாங்க. வெக்டார் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. E வெக்டார் ஈக்குவல் டு KQ by R ஸ்கொயரு. இது வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும்னா இங்க ஒரு கேப் எழுதிக்கணும், R கேப். R cap is the unit vectorனு தெரியும். R cap equal to R vector by R. What is unit vector? A vector can be divided own magnitude. ஒரு வெக்டாரை அதோட மேக்னட்யூடாலே டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? R cap கிடைச்சிரும். அப்போ இங்க இருந்து E vector equal to KQ by R capக்கு ஒரு R வெக்டார் பை ஒரு R, ஏற்கனவே R ஸ்கொயர் இருக்கு, R கியூப். ஆப்ஷனை நீங்க கரெக்டா பார்க்கணும். இங்க கேப் இருந்தா இங்க ஸ்கொயர் இருக்கணும், இங்க வெக்டார் இருந்தா இங்க கியூப் இருக்கணும், மறந்துடாது. மேக்னட்யூட் மட்டும் கேட்டாங்கன்னா KQ by R ஸ்கொயர் தான். ரைட்டா? எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்ப இன் வெக்டார் ஃபார்ம் வெக்டார் போட்டீங்கன்னா கீழே கியூப், கேப் போட்டீங்கன்னா கீழே ஸ்கொயர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு KQ by R ஸ்கொயர், KQ by R ஸ்கொயர். சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் ஈக்குவேஷன் கற்றுக்கிட்டோம், எல்லாம் ஓகே தான். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணி சம் போடுறது? டைரக்டா மாடல் நம்பர் 1, Qவோட வேல்யூ 10 கூலும், Rஓட வேல்யூ 1 மீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவேன்? Kக்கு 9 × 10⁹, Qக்கு 10 கூலும் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயரு. அப்போ 9 × 10⁻10 நியூட்டன் பர் கூலும், இல்லைன்னா வோல்ட் பர் மீட்டர். இது சாதாரணமா சப்ஸ்டியூட் பண்ண கத்துக்கிறது. Kவோட வேல்யூ, Qவோட வேல்யூ, Rஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா டைரக்டா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிரும். ஒருவேளை இது பாசிட்டிவா இருந்தா
டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட். ஒருவேளை இது நெகட்டிவா இருந்தா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்ட். சார்ஜை விட்டு வெளியில போகணும், இல்ல சார்ஜை நோக்கி உள்ள வரணும். பாரேன், இந்த சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியிலன்னு சொன்னேன். இதே நெகட்டிவா இருந்தா கூட நீ உள்ள போட்டுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். வேல்யூலாம் மாறாது, டைரக்ஷன் தான் மாறும். பாசிட்டிவ் சைன் வெளில போகும், நெகட்டிவ் சைன் உள்ள வரும். சரி, இதுல ஏதோ ரேஷியோ சம் கேட்பாங்களாமே, எப்படி கேட்பாங்க? இனிமேல் வர சம் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக தெரியவாங்க. ஆக்சுவலா பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நானே உங்களுக்கு தேவையில்லை, நான் நிஜமா தான் சொல்றேன். வெறும் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், சம் ஈஸியா போட்டுலாம். என்ன சார் நீங்களே எப்படி சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். ஃபார்முலாவை ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது தான் இங்க புத்திசாலித்தனம். இப்ப கே கியூ பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலால எப்படிலாம் சம் கேட்பாங்கன்னு அது கூட உட்காந்து நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா முடிச்சு விட்டுடலாம். கேவை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் ஒரு கான்ஸ்டன்ட். ரேஷியோ சம் கேட்டா இஸ் ப்ரப்போர்ஷனல் டு கியூல கேட்கலாம், இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/r ஸ்கொயர்ல கேட்கலாம். என்ன சார் சொல்றீங்க? புரியல. 10 கூலும் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு 10 நியூட்டன் பெர் மீட்டர் இருந்தா 20 கூலும் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் மாறல, ஆர் சேம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ என்ன யோசிக்கணும்? இவங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி சம் கொடுத்துருக்காங்க, அதாவது Q1 கொடுத்துருக்காங்க, Q2 கொடுத்துருக்காங்க, E1 கொடுத்துருக்காங்க, E2 கேட்குறாங்க. அப்போ சம் எப்படி போடணும்? E2 by E1 ஈக்குவல் டு Q2 by Q1. E2 தான் கேட்டிருக்காங்க, அப்போ E1 10, Q2 20, இது ஒரு 10 அடிச்சா E2 20 நியூட்டன் பெர் கூலும். இதான்பா சம்மு. என்ன 3-4 லைனா இருக்கிறதுனால நீ பயந்துறியான்னு எனக்கு தெரியல. டேட்டாவை கரெக்டா எடுத்துட்டு ஃபார்முலாவை கையாள தெரிஞ்சதுன்னா பிசிக்ஸ் அவ்வளோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நீ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீயே எக்ஸ்பர்ட்டா மாறிடுவேன். இந்த ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணி பாரு, சூப்பரா சம் போட்டுருவீங்க. ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலாவில் இருக்கிற ஆட்கள் யாருன்னு தெரியணும், அவங்களோட யூனிட் தெரியணும், டேட்டாவில் அவங்க சூஸ் பண்ண தெரியணும். 10 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொன்னா அது Q ஈக்குவல் டு 10 கூலும்னு எழுத தெரியணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ், ரைட்டா, ஆறுன்னு சொல்ல தெரியணும். ரைட். இப்போ இன்னொரு சம் பாருங்களேன். E is proportional to 1/r square. இது எப்படி சார் ஹேண்டில் பண்றது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னாலே உனக்கு நல்லா தெரியும், இப்படி மாறி இருக்கணும். E2 by E1 equal to R1 square by R2 squareன்னு இருக்கணும். இப்போ ஒரே சார்ஜ் தான், பிளஸ் 10 கூலும்னு ஒரு சார்ஜ். இங்க இருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 100 நியூட்டன் பெர் கூலும். அப்ப 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி டேட்டா எடுப்ப? சார்ஜ் கான்ஸ்டன்ட், அப்ப அங்க Q வரக்கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் தான் பிரச்சனை. அப்ப E2 by E1 equal to R1 square by R2 square. ஃபார்முலா எழுதிட்டீங்க. E2 கேட்டிருக்காங்க, E2 தெரியாது, E1 100ன்னு சொல்லியிருக்காங்க அவங்களே, R1 ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸ்கொயரா இருக்கிறதுனால 100, ஏன்னா 10ன்னு சொன்னேன். R2 25 ஸ்கொயரா இருக்கிறதுனால 25, 4 அப்ப போயிடுச்சுன்னா 400 நியூட்டன் பெர் கூலும்னு கத்துக்கணும். நம்ம எப்படி யோசிப்போம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி? 10 மீட்டருக்கு 100 ரூபாய் அப்படின்னா 5 மீட்டருக்கு 50 ரூபான்னு யோசிக்கிறாள் நம்ம. எப்படின்னா நம்ம எப்ப பார்த்தாலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வச்சே தான் யோசிச்சுட்டு இருப்போம். அங்க அவங்க 2 பேருக்கும் என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சம் போறது ரொம்ப ஈஸி, ரைட்டா? இப்ப இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q வச்சு சால்வ் பண்ண தெரியணும், இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயர் வச்சு சால்வ் பண்ண தெரியணும். அடுத்தது நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு இப்ப காதுல விழுந்துருச்சு. சார் ஒருவேளை ரெண்டுமே கொடுத்தா என்ன சார் பண்றது? Q இருக்கு R இருக்குன்னா என்ன பண்றது? இங்க பாருங்களேன், E2 by E1 QR ரெண்டுத்தையும் வச்சு சம் போடுங்க. Eயும் Qவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, அப்ப இங்க 2 இருக்கிறதுனால Q2 by Q1, ரைட்டா? இங்க E is proportional to 1/r ஸ்கொயரா, அப்ப மேல 2 இருக்கிறதுனால இன்வெர்ஸ்லி, அப்ப மேல R1 ஸ்கொயர் by R2 ஸ்கொயர். இப்ப கவனிங்க, Q1 10 கூலும், Q2 20 கூலும், R1 10 மீட்டர், R2 5 மீட்டர். E2 by E1 ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். எப்ப பார்த்தாலும் அவன் E2 by E1 தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. E2 by E1 ரேஷியோ சொல்லுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? Q2 20 ரூபாய், Q1 10 ரூபாய்,
R1 ஸ்கொயரா 100 ரூபாய், R2 ஸ்கொயரா 25 ரூபாய், 25 4 2 அப்போ 8/1. அப்போ 8:1 சார் ஆன்சரு. 8:1 ஆப்ஷன்ல இருக்கு, டிக் பண்ண வேண்டியதான். பட் ஃபெமிலியர் மாடல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஒன்னு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q, இல்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R ஸ்கொயர், இல்ல ரெண்டும் சேர்த்து கேட்க போறான், இல்ல டைரக்ட் ஃபார்முலா டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். அவ்வளவுதானே. சம் ஐடியா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால வளர்த்துக்க முடியும். சப்ஜெக்டே பெருசா தெரியல சார், ஆனா எனக்கு ஃபார்முலா தெரியும், அந்த டேட்டா எல்லாம் கரெக்டா நான் எடுத்துருவேன், அந்த அளவுக்கு அறிவு இருந்தாலே போதும், கண்டிப்பா அந்த சம்ம நம்ம மிஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றேன். கரெக்டா சால்வ் பண்ணி கரெக்டா டிக் பண்ணிட்டு நம்ம ஓடியாந்துடலாம். ரைட். ஸோ ஒரு கான்செப்ட் பேசியிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ பாயிண்ட் சார்ஜ். ஃபார்முலா ரிவைஸ் பண்றேன். E equal to KQ by R square general equation in vector form. E vector equal to KQ by R square, இது R cap. வெக்டாரா இருந்ததுன்னா KQ by R கியூபா இருக்கும், இங்க R வெக்டாரா இருக்கும். டைரக்ஷன் சொல்றேன், பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில, நெகட்டிவா இருந்தா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள. ப்ராப்ளம் சால்விங் ஐடியா எல்லாம் பேசிட்டோம். இது வெக்டார் குவான்டிட்டின்னு நம்ம சொல்லிட்டோம். சூப்பரா இருந்துச்சா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ பாயிண்ட் சார்ஜ் முடிச்சா? அடுத்தது மோனிஷ், குட் ஈவினிங். சரிங்க சார். ஏன் லேட்டு? மேக்ஸ் கிளாஸா? லேட்ல ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு சார். 10 நிமிஷம் லேட்டு தானடா ஏம்பா, 7 o'clock நினைச்சிட்டியா நீ? இப்போ சிலபஸ் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிச்சிட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் முடிச்சிட்டேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் அந்த வெக்டார் பேஸ்டு சம் சொல்லி கொடுத்துறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பேசுறதுக்கு முன்னாடி சம் பேசிடுவோம். ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கேர்ஃபுல்லாக கவனி. நேற்று மாதிரி ஜாலியாக எனக்கு பதில் சொல்லுங்க பார்க்க. 16 கூலும்னு ஒரு Qன்னு ஒரு சார்ஜ், இங்கிருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், 4D டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன். இது பாசிட்டிவ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து கொண்டு போறேன். இது 9Qன்னு ஒரு சார்ஜ், 3D டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன். என் கேள்வி ஃபைண்ட் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சார் இதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ நெட் ஃபோர்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்களே, இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வச்சா ஃபோர்ஸ், சார்ஜ் இருந்த இடத்த தூக்கிட்டா ஃபீல்டு. பார்த்துருவோமா? இது பாசிட்டிவ் தானே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போகும். E1 கவனமா கத்துக்கிட்டே வா, ஒரே ஒரு சம் கத்துக்கிட்டா நீங்க சூப்பரா அதில் விளையாடலாம். இது 9Qவா? இங்க பாரு, இந்த பக்கம் E2 போயிடுச்சா? இப்போ தனித்தனியாக E1 E2 கண்டுபிடிங்க. க்கு ஜெனரல் ஈக்குவேஷன் KQ by R ஸ்கொயர்னு கற்றுக் கொடுத்தீங்க. இந்த இடத்துல E1 வேணும்னா K, Qக்கு பதிலாக 16Q, Rக்கு பதிலாக 4D ஸ்கொயரு, ஸ்கொயரை மறந்துட்டேன், 16D ஸ்கொயர். இந்த 16 போயிடுச்சு. இந்த KQ by D ஸ்கொயர் அப்படியே இருக்கிறதுனால இது ஒரு ஈன்னு எடுத்துக்கணும், ஒரு E. அப்போ டைரக்ஷன் ஆஃப் E1 E உங்களால் உணர முடியுதா? இப்போ 9Q அதுவும் E. ரைட், உங்ககிட்ட விட்டுறேன். ரெண்டு ஈக்குவல் வெக்டார் E E 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுது. ரிசல்டன்ட் யோசிக்காம சொல்லுங்க. √2E. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சூப்பரா சொல்லிட்டீங்களா? இவ்வளவுதான். அங்க என்ன பாத்தியோ அதே சம் தான் இங்கேயும் ஃபுல்லா. அங்க சார்ஜ் வச்சா ஃபோர்ஸை கண்டுபிடி, சார்ஜை தூக்கிட்டு பாயிண்ட்டை வச்சா ஃபீல்டை கண்டுபிடி. முடிஞ்சிச்சா? அப்ப இனிமேல் டக்குன்னு சொல்றீங்களா? ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் பேசி முடிச்சிரும். +16Q 4D +25Q சரி -25Q 5D. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ், ஃபைண்ட் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்குறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சதுனால நான் கொஞ்சம் வேகமாகவே சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன், ஏன்னா நம்ம அடுத்த டாபிக் போகணும். நான் உனக்கு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். ஒருவேளை அது புரியல அப்படின்னா சார் என்னை கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணிடு. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 இந்த பக்கம் இருக்கு, இது நெகட்டிவா இருக்கிறதுனால E2 இந்த பக்கம் இருக்கு, அப்போ ரிசல்டன்ட் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும் சார். ரிசல்டன்ட் என்னவாபா இருக்கும் சார்? இது 16Q 4D, அப்போ K 16Q by 16D ஸ்கொயர், அப்போ ஒரு E. K 25Q by 25D ஸ்கொயர், அப்போ ஒரு E. அப்போ ஆன்சர் √2E. டைரக்ஷன் மட்டும் மாறி இருக்கு. கத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் சார்ஜை கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்பாங்க. அங்க நெட் ஃபோர்ஸ் கேட்ட மாதிரி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்பாங்க. ரைட்டா? ஒரே நிமிஷம். நீனா நீனா டிவி ஆஃப் பண்ணிட்டல?
சரி, அப்ப கதவை திறந்து வை. ரைட். ஒரு ட்ரையாங்கிள் சம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன், பிளஸ் கியூன்னு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல மைனஸ் கியூன்னு ஒரு சார்ஜ். ஃபைண்ட் தி நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. அப்ப நீ என்ன யோசிக்கிற? பிளஸ் கியூவால ஃபீல்டு வெளில போகும்னு சார் சொன்னாங்க, மைனஸ் கியூவால ஃபீல்டு உள்ள வரும்னு சொன்னாங்க. உள்ளன்னா என்ன அர்த்தம்? அந்த சார்ஜை நோக்கி, டுவர்ட்ஸ் த சார்ஜ். வெளியிலன்னா என்ன அர்த்தம்? அவே ஃப்ரம் த சார்ஜ். அதுவும் டி, இதுவும் டி, இதுவும் டி. அதனால இது இ, இது இ. பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. அப்போ ரிசல்ட்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒரு ஈன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரியில் ஆக்ட் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் ஈன்னு தெரியும். ரைட் சார், இது வேற வேற கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது? நீங்கள் பாருங்களேன், ஒருவேளை வேற வேற நம்பராக இருக்குது, 2E 3 அந்த மாதிரி இருக்குது. அப்போ இ நெட்டுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் கற்றுக்கணும்ல. இ நெட்டுக்கு என்ன ஃபார்முலா? வழக்கம் போல் E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர் ப்ளஸ் 2E1 E2 காஸ் தீட்டா. உங்களுக்கு நல்லா தெரியும், தீட்டா 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும், தீட்டா 180ன்னு கொடுத்தா என்ன ஆகும், தீட்டா 90ன்னு கொடுத்தா என்ன ஆகும். தீட்டா 90ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக காலி ஆகிட்டு E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர்னா இருக்கும். மீது எந்த ஆங்கிள் வேணாலும் கொடுக்கலாம், 30 டிகிரி கொடுக்கலாம், 45 டிகிரி கொடுக்கலாம், 60 டிகிரி கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் சால்வ் பண்ணணும். பெரும்பாலான சம்மு 60ல் தான் நம்ம இங்கே பார்ப்போம், அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு சம் பாருங்களேன். இது ஒரு ட்ரையாங்கிள் கொஷின். இந்த இடம் ப்ளஸ் 4Q, இந்த இடம் ஒரு மைனஸ் 2Qன்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பின்னு கேட்குறாங்க. அப்போ இது பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இது ஒரு 4E, இந்த இடம் ஒரு 2E, ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 120 டிகிரி. அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? E1 ஸ்கொயருக்கு பதிலாக 16E ஸ்கொயரு, E2 ஸ்கொயருக்கு பதிலாக 4E ஸ்கொயரு, 2 4E E2 2E cos 120 minus 1/2. வேல்யூஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு தெரியணும். cos 120 minus 1/2. இந்த 2க்கு இந்த 2 போய் சேர்ந்துருச்சு. இங்க minus 8E ஸ்கொயர்னு இருக்கு, ஏன்னா 4 2s are 8, ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ். இந்த 4E 16E ஸ்கொயர்ல இருந்து இந்த 8T ஸ்கொயர் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு 8E ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 8 4 12E ஸ்கொயர். அப்ப ரூட் ஆஃப் 12ன்னு நீங்க கத்துக்கணும். ஆன்சர் 3.5 கிட்ட இருக்கும். எப்படி சார்? 3 3s are 9ன்னு தெரியும், 4 4s are 16ன்னு தெரியும். ரெண்டுத்துக்கு நடுவில் எக்ஸாக்டா 12ல இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ரஃபாவே உங்களால எவ்வளவு தூரத்துல எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு உங்களால கேல்குலேட் பண்ண முடியும். 3.4 3.5 இந்த அரௌண்ட்குள்ள தான் இருக்கும். ஆப்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ரூட் 12E. அப்ப ஆங்கிள் கரெக்டா தெரியணும், E1 எத்தனை E2 எத்தனைன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? மேனுவலா ஃபார்முலால போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஈக்குவலா இருந்தாதான் நான் சொன்ன ஐடியா. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி, ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் E. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரி, ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் E. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரி, ஆன்சர் ஒரு E. அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ ட்ரையாங்கிள் சம் எப்படி கொடுத்தாலும் சால்வ் பண்ண தெரியணும். அதே மாதிரி ஸ்கொயர் சம் போங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்ஸ். இங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அடுத்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போ ஸ்கொயர் சம்ல வழக்கம் போல எல்லா பக்கமும் சிமிலியர் சார்ஜஸ். எல்லா பக்கமும் சிமிலியர் சார்ஜஸ். ஃபைண்ட் தி நெட் ஃபீல்டு அட் பாயிண்ட் O. இதான் O. ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் Oன்னு கேட்குறேன். பார்த்ததும் சொல்லிடுவீங்க E0. சரிங்க, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த பிளஸ் கியூவால டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு E, இந்த பிளஸ் கியூவால டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு, இந்த பிளஸ் கியூவால டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு, இந்த பிளஸ் கியூவால டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு எல்லாமே 180 டிகிரி பாருங்க. இதுவும் 180 டிகிரி, இதுவும் 180 டிகிரி. 180 டிகிரினா என்ன அர்த்தம்? 180 டிகிரினா E1 மைனஸ் E2ன்னு அர்த்தம். அப்ப அதை கேன்சல் டு ஈச் அதர்னு அர்த்தம். அப்ப நெட் என்ன? 0. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 180 டிகிரினா ஆப்போசிட் இல்ல, உனக்கு புரியுற மாதிரி ரெண்டு சமமானவங்க ஆப்போசிட்னா ஒன்னு கேன்சல் பண்ணி 0 பண்ணிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ இ நெட் 0ன்னு ஆயிடுச்சு. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சம்மெல்லாம் வரப்போது பாருங்க. இங்க பாருங்களேன்,
இது பாயிண்ட். இந்த இடம் பிளஸ் 4q, இந்த இடம் பிளஸ் 5q, பிளஸ் 5q. பாயிண்ட் பி இங்க இருக்கு. இந்த இடம் பிளஸ் q, இந்த இடம் பிளஸ் q. பாயிண்ட் இங்க இருக்கு. ரைட்டா? இப்பதான் நீ தெரியும் தானே உனக்கு. நான் ஒரு கோடு போடுறேன், டோட்டலா எனக்கு ஃபைனல் சொல்றீங்களா? அப்ப இங்க இருந்து இது எத்தனை இ? வாயத்திர டோட்டலா ஃபைனலா இங்க எவ்வளோ? 3. காரணம் 4qல இருந்து இந்த ஆப்போசிட்ல 4q டாமினேட் பண்ணி 4e, இங்க இருந்து 1e. ஸோ போத் ஆர் 180 டிகிரி. 4 - 1 3. அப்போ இந்த இடம் 4e. 4 and 3 90 டிகிரி. ஆன்சர் 5e. அப்போ ரூட் ஆஃப் e1 ஸ்கொயர் பிளஸ் e2 ஸ்கொயர். உங்க எல்லாருக்கும் தெரியும் 90 e1 ஸ்கொயர் பிளஸ் e2 ஸ்கொயர்னு கற்றுக் கொடுத்தேன். e1 ஸ்கொயர் 9e ஸ்கொயர், e2 ஸ்கொயர் 16e ஸ்கொயர், 25e ஸ்கொயர் 5e. கரெக்டா? இப்படி தான் சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ எவ்வளோ நம்பர் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. இங்கே வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க. அப்போ அத்தனை. ஏன்னா எல்லா டிஸ்டன்ஸும் சேம் தானே. டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆதானே நமக்கு பிரச்சனை. எல்லா டிஸ்டன்ஸும் சேம். அப்போ எல்லா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிறதுனால சார்ஜை மட்டும் பார்த்துக்கணும். 4q இருந்தால் 4e, 5q இருந்தால் 5e. ரைட்டா? இது அப்படியே கொடுப்பாங்க. ஒரு கார்னர், ஒரு ஸ்கொயரில் 4 கார்னர்லையும் 4 சார்ஜை பிரித்து வச்சுட்டோம். சென்டரில் பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. அங்கே சார்ஜை வச்சிங்கன்னா நெட் ஃபோர்ஸ் கேட்பாங்க. ரைட்டா? அப்படியே அடுத்த சம் ட்ரை பண்ணுங்க பார்க்கும். அதே மாதிரி இது ஒரு ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் 5q, இங்கே -3q. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் 4q, -2q. ஃபைண்ட் தி நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. யோசிச்சிங்களா? டைரக்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கும். அப்படியே கண்ணாலே நேரம் சால்வ் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக சொன்னேன். 10e. சார் இங்கேருந்து ஒரு 5, டைரக்ஷன் 5e. இங்கேருந்து ஒரு 3, டைரக்ஷன் 3e, டுவர்ட்ஸ் த நெகட்டிவ். 3qவால் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ், 5qவால் அவே ஃப்ரம் த பாசிட்டிவ். ரெண்டும் ஒரு டைரக்ஷனை 80. அப்போ இங்கேருந்து 6e, ரூட் ஆஃப் 64e ஸ்கொயர், 36e ஸ்கொயர். அதனால் 100e ஸ்கொயர். அப்போ 10e. முடிஞ்சிடுச்சா? இப்படி தான் கற்றுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்கொயர் சம் சால்வ் பண்ணிட்டு நம்ம எங்கே போயிடலாம்? ஹெக்ஸா போயிடலாமா? இங்கே வாங்க. இந்த கார்னரில் சார்ஜ் பாயிண்ட் வச்சா என்ன ஆகும்? அந்த மாதிரி சம் ஒன்று பார்த்துருங்க. இதான் பாயிண்ட் பி. அப்போ இங்கே ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ், ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ், ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ். ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பின்னு கேட்குறேன். ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட் இங்கே இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருங்க. 1 2 3ன்னு கொடுத்துருங்க. எல்லா டிஸ்டன்ஸும் இங்கே சேமாக இருக்குது. டி டி டின்னு இருக்குது. பாசிட்டிவால் E1ஓட டைரக்ஷன், பாசிட்டிவால் E2ஓட டைரக்ஷன். ரெண்டு பேரும் 90 டிகிரி. ரிசல்டன்ட்டு ஒரு ரூட் 2eன்னு தெரியும். இங்கே 2 இருக்கான் பார்த்தீங்களா? அதனால இந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணி, இந்த டிஸ்டன்ஸ் வேற, இந்த டிஸ்டன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரூட் 2dன்னு தெரியும். அப்போ சால்வ் பண்ணுங்க. கே கியூ ரூட் 2d ஹோல் ஸ்கொயர் 2d ஸ்கொயர். அதனால E/2 ஒத்துக்கிறீங்களா? அப்போ இந்த டைரக்ஷன் E/2. அன்னைக்கு சால்வ் பண்ண அதே மாதிரி தான். அப்போ ரூட் 2e ப்ளஸ் E/2. ஒருவேளை இது நெகட்டிவாக இருந்தால் நடுவில் மைனஸ், இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால நடுவில் ப்ளஸ். அதே நம்பராக இருந்தால் நம்பருக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் 3q இருக்குது. அப்போ இது என்ன வரும்? 3ன்னு வரும். ப்ளஸ் 4qன்னு இருக்குது, 4eன்னு வரும். அப்போ ரிசல்டன்ட் ஒரு 5e. இது ஒரு qன்னு இருக்குது. அப்போ 5e ப்ளஸ் E/2. ரைட்டா? நான் சொல்கிறது புரியுதா? நான் வெறும் qன்னு மட்டும் வச்சு போட்டு காமிச்சிருக்கேன். அதில் எத்தனை q இருக்கோ அத்தனை ஈன்னு வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஒரு பேஜுக்கு இங்கே பாருங்களேன்.
ஒரு ஸ்கொயர் வழக்கம் போல. இந்த இடம் ப்ளஸ் 5q, இந்த இடம் சாரி இது ப்ளஸ் 4qன்னு எடுத்துப்போம். இந்த இடம் ப்ளஸ் 3qன்னு எடுத்துப்போம். இந்த இடம் மைனஸ் qன்னு எடுத்துப்போம். இப்போ நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சார் இது ஒரு 4e, இது ஒரு 3e. ரிசல்டன் தெரியும் உனக்கு நல்லாவே, 5e. இது q இருக்கிறதுனால இந்த இடம் e/2. அப்போ 5eலேருந்து e/2 மைனஸ் பண்ணணும். புரிஞ்சிக்க முடியுதா உங்களால்? எப்போவுமே டயகனலோட டிஸ்டன்ஸ் √2d தான். டயகனலில் ஒரே ஒரு சார்ஜாக இருந்தால் மறக்கவே மறக்காத e/2 இல்லை f/2 தான். நான் சொல்கிறது புரியுதா? வெறும் ஒரு q இருந்தா ரைட், ஒரே ஒரு q மட்டும் இருந்தா 3q 4q அப்படி இல்லாமல் ஒரே ஒரு q இருந்ததுன்னா e/2 தான் டயகனலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. பாசிட்டிவாக இருந்தால் வெளில எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெகட்டிவாக இருந்தால் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு. சூப்பராக இருந்துச்சா? இந்த ஸ்கொயர் சம்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ளஸ் மைனஸ் கவனமாக பார்த்துக்க, டைரக்ஷனை கவனமாக பார்த்துக்க. ரைட்டா? சரி, ஹெக்ஸாகன் சம் போமா? டக்கு முடிச்சு விட்றேன். வழக்கம் போல ஒரு ஹெக்ஸாகன், நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே போட்ட சம் வேண்டாம். எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சர் என்ன? எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சர் என்ன? 0. எல்லா கார்னர்லையும் பாசிட்டிவ் 0. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தானே. இப்போ ஒரு ஹெக்ஸாகன் எடுத்துக்கிட்டோம். ஹெக்ஸாகனில் எல்லா சார்ஜும் பாசிட்டிவாக இருந்தாலும் 0ன்னு சொன்னேன். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ், ஒரு ப்ளஸ் q, ஒரு மைனஸ் q, ஒரு ப்ளஸ் q, ஒரு மைனஸ் q, இப்படி இருந்தால் நெட் ஃபீல்டு எவ்வளோ? நெட் ஃபீல்டு எவ்வளோ? அன்னைக்கு சால்வ் பண்ணி கொடுத்தோமே. 0. சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இங்கே வாங்க. இது ப்ளஸ் q, மைனஸ் q, ப்ளஸ் q, மைனஸ் q, ப்ளஸ் q, மைனஸ் q, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்தால் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன், ஏதாவது ஒரு சார்ஜை பாருங்க. இங்க இருந்து ஒரு e மட்டும், இங்க இருந்து ஒரு e, அப்போ இந்த இடம் 2e. முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி இங்க வாங்க, இங்க இருந்து இப்படியே மேலே போனீங்கன்னா உனக்கே தெரியுது அது 2eன்னு தெரியுது. இந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணுங்க 120. இதோட ரிசல்டன்ட் என்ன? 2e. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 2e. ஆனால் இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்கு, இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அதனால இதோடது ஒரு 2e. அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன? 0 இல்லை? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கார்னர்லையும் ஒரே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருந்ததுன்னா நெட்டு 0. எல்லா கார்னர்லையும் ஒரே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அல்டரா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா அப்பவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இப்ப மாத்தி கொடுத்து பார்ப்போமா? ஒரு நிமிஷம். கொஞ்சம் மாத்தி கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு சம் முடிச்சு நம்ம அடுத்த டாபிக் உள்ளார ஓடி போயிடலாம். ஓகே, ஹெக்ஸாகன் நடுவில் பாயிண்ட் இருக்கு, பீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் ப்ளஸ் 5q, இங்கே மைனஸ் q, இங்கே ப்ளஸ் 4q, இந்த இடம் மைனஸ் q. ஓகே, மைனஸ் 2q, இந்த இடம் ப்ளஸ் 5q, இந்த இடம் மைனஸ் 4q. ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பின்னு கேட்குறேன். எப்படி வேணாலும் கொடுக்கலாம்ப்பா, நம்ம இஷ்டம் தான். சும்மா நான் 5 4 5 4 2 கொடுத்துட்ருக்கேன். இப்போது டைரக்ஷன் ட்ரை பண்ணு. இப்போ இந்த 5qல இருந்து இந்த மைனஸ் q, அப்போ டோட்டலாக இது எத்தனை? 6c. இந்த 4qல இருந்து இந்த இடம் எவ்வளோ? 6c. இந்த 5qல இருந்து இந்த 4q எத்தனை? 9. அவ்வளவுதான். இப்போ முதல்ல இந்த 3 கோடு போட்டுக்கங்க. ரிசல்டன்ட் எங்க கண்டுபிடிக்கணும் பாருங்க. ரெண்டு வெக்டாருக்கு நடுவுல தான் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கான ஆங்கிள் 120ன்னு எடுத்துக்கிட்டு ஒரு 6e ஒரு 9e வச்சு நீங்க சால்வ் பண்ணணும். எப்படி சார் சால்வ் பண்றது? ஈக்குவல் டு வழக்கம் போல ஃபார்முலா தெரியுங்களா? E1 ஸ்கொயர்
81 e square, e2 square 36 e square, 2 e1 e2 minus 1 by 2. இந்த 1 by 2வும் இங்க இருக்கிற 1 by 2வும் போயிடுச்சு. அப்ப இங்க மைனஸ் ஆயிடுச்சு. அப்ப ரூட் ஆஃப் 81 36 6 1 7 8 3 11 இ ஸ்கொயரு மைனஸ் 96 54 54 இ ஸ்கொயரு. 117 இருந்து 54 போகணும். 7 4 போயிடுச்சுன்னா 3, 11 5 போயிடுச்சு அப்படின்னா 6 63. அப்ப ரூட் ஆஃப் 63 வெளியில ஒரு இ. ரைட்டா? அரௌண்ட் 8 அப்ப 8 8 ஆர் 64 இல்ல, எஸ் சார். அதனால 80. அப்போ 80 எங்க போட்டுப்பீங்க? இந்த இடத்துல போட்டுப்பீங்களா ரிசல்டன்ட்? அப்போ ஆப்ஷன்ல 14 இருக்கும்னு டிக் பண்ண வேண்டியதுதான். அப்ப எப்படி சால்வ் பண்ணு கத்துக்கோ. எல்லாம் சேம் நம்பரா இருக்கணும், சேம் ஈயா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. மாத்தி கொடுத்தாங்கன்னா பயப்படாது, ஆங்கிள் போட்டு போயிட்டே இருந்தேன். பட் பெரும்பாலும் ஸ்கொயர் சம்மா இருந்தா 90, ஹெக்ஸாகன் சம்மா இருந்தா 120. இதான் ஆங்கிள். மற்றபடி இந்த எல் சம்ல இருக்கும் பொழுதும் வேற ஏதாவது ட்ரையாங்கிள் சம்ல இருக்கும்போது ஆங்கிள் சின்ன சின்னதா மாறும். ஹெக்ஸாகன்னாலே ஆங்கிள் 120 வச்சு சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்கொயர் சம்னாலே 90 வச்சு சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ட்ரையாங்கிள் சம்ல ஒன்னு 60 வச்சு சால்வ் பண்றதா இருக்கும், இல்லைன்னா 120 வச்சு சால்வ் பண்றதா இருக்கும். வேற ஒரு பெரிய வித்தெல்லாம் கிடையாது பாரு. முடிஞ்சா இந்த கொஷினோட பேரு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அட் பாயிண்ட் பி. குழப்பிக்காதீங்க. சார்ஜ் இந்த இடத்துல வச்சீங்கன்னா ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ். சார்ஜை தூக்கிட்டு பாயிண்ட்டை வச்சீங்கன்னா ஃபைண்ட் த நெட் ஃபீல்டு. அவ்வளவுதான் விஷயம். ரைட்டா? இந்த ரெண்டு மாடல்ல இருக்கிற சமயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆகாஷ் ஆலன் ரெண்டுத்துலயுமே இந்த டைப் ஆஃப் சம்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாரு. நீ பேரலா நான் முடிக்க சம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பேசிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அந்த ரிலேட்டட் நியூமரிக்கெல்லாம் பேசிட்டோம். அடுத்தது டைபோல் பத்தி பேசணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பத்தி பேசணும், தென் ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் பேசணும். எல்லாத்தையுமே ஷார்ட்டாகவே சூப்பராக சொல்லி கொடுத்துருவோம். டெரிவேஷன் ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. 12th பிள்ளைங்களுக்கு டெரிவேஷன் தேவைப்படாது. அதனால கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு ஃபைனல் ஈக்குவேஷன் போட்டு செம்ம ஐடியாவை மட்டும் பற்றி பேசுவோம் நம்ம. ரைட்டா? ஸோ நம்ம டெரிவேஷன் பக்கம் போனோம்னா அதில் கிட்டத்தட்ட 14 கிளாஸ் தேவைப்படும். 2023 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், 14 லெக்சர் போட்டிருப்பேன். அப்படி என்ன சொல்றது, பரோட்டாவை பிச்சு பிச்சு வைக்கிற மாதிரி பிசிக்ஸ் அந்த இடத்துல பிச்சு பிச்சு வச்சிருப்போம். அவ்வளோ டெரிவேஷன் டீட்டெயிலாக போட்டு சொல்லி கொடுத்தது. பட் இப்போ நீங்கள் எண்டில் இருக்கீங்கன்றதுனால எனக்கு தெரியும் ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் நீங்கள் ஓரளவு படிச்சு ரெடியாக இருப்பீங்க. உனக்கு இப்போ என்ன தேவைன்னா ஸ்மார்ட்டாக சம் போடணும். அதுக்கு எப்படி கற்றுக்கணுன்றது தான். ரைட்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை பற்றி பேசிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், எலக்ட்ரிக் டைபோலுக்கு போயிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்கூல் புக்கில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன படிச்சீங்க? சும்மா சொல்ல. 12th உங்ககிட்ட தான் கேட்குறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு என்ன ஃபார்முலா படிச்சீங்க? என்ன ஃபர்ஸ்ட் லைன் படிச்சீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சஞ்சய், ஷைனி, பிரதீக்ஷா, வேற யார் ஸ்கூல் பசங்க இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேட்டுன்னு இருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் மோனிஷே. Sir, starts from positive. Positive charge and terminates at negative charge. இதுதானப்பா ஃபர்ஸ்ட் லைனா படிச்சுப்பீங்க. ஏன்னா வேற வாய திறக்க மாட்டீங்களா டேய்? தெரிஞ்ச 5 பாயிண்ட் சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம்ல. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரம்பிச்சு நெகட்டிவ் சார்ஜுக்கு போகும். இதில் ஒரு ஃபேமஸ் கொஷின் இருக்கு இப்போ, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டயக்ராம்ஸ் கரெக்ட்னு ஒரு கொஷின் வரும். ட்ரை பண்ணுவோமா? இங்கே பாருங்களேன், இது வெறும் ப்ளஸ் கியூ. இங்கேருந்து லைன் இப்படி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மைனஸ் கியூ. இங்கேருந்தும் லைன் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எது ரைட்டு எது ராங்க? இது ஃபர்ஸ்ட் செகண்ட் பேர் கொடுத்துக்கோ. பேசினா தான் கற்றுப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் சார். ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் ஆப்போசிட். ரைட்டா? பை இந்த கொஸ்டின் ரொம்ப ஃபெமிலியர் மாடல். ஃபீல்ட் லைன்ல எப்படி சம்ம கேட்க முடியும்? டயக்ராம் கொஸ்டின் தான் கேட்க முடியும். ரைட்டா? நான் ஒரு 5-6 டயக்ராம் போறேன், டக்கு டக்குன்னு சொல்றீங்களா? இதுவும் பிளஸ் கியூ, இதுவும் பிளஸ் கியூ, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம் ரைட்டா தப்பா அதை மட்டும் சொல்லு. ரைட்டா தப்பா? ஏன் தப்பு?
ரெண்டுமே பாசிட்டிவ். அப்ப அட்ராக்ட்லாம் ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்குலாம் போகாது. சார் அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்தா நான் எப்படி டயக்ராம் போடுறது? இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். பயப்படாத, டயக்ராம் எல்லாம் போச்சின்னு அவங்க வெளில போற மாதிரி காமிச்சுக்கணும். இப்படிதான் காமிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ், எய்தர் ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா, ஆனா நெகட்டிவ் இப்படி போடக்கூடாது. ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா அப்ப வெளியில போற மாதிரி காமிச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் கோச்சிட்டு வெளில போற மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு நீங்க காமிக்க கூடாது. இதான் ரைட்டு. ஒரு பாசிட்டிவ்ல இருந்து ஒரு நெகட்டிவ் போற மாதிரி காமிச்சுன்னா அந்த டயக்ராம் வேற. சரி, ஒருவேளை ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா எப்படி போடுறது? நான் ஒரு டயக்ராம் போடுறேன், ரைட்டான்னு சொல்லுங்க. இது ஒரு நெகட்டிவ், இது ஒரு நெகட்டிவ். இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா தப்பாப்பா? எனக்கு தெரியல. இந்த டயக்ராம் ரைட்டா ராங்கா? ராங் சார். ராங் ஏன் தப்பு? சார் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, இங்க தான் எண்ட் ஆகணும். சூப்பரா சொன்னேன். அப்போ டுவர்ட்ஸ் நெகட்டிவ் போட்டாதான் ரைட்டு. ஆக்சுவலா டயக்ராம் ரைட்டு, டைரக்ஷன் போட்டது தப்பு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நீ அவசரப்பட்டு ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் கொடுக்கும்போது கவனமா இந்த ஏரோவை பார்த்துட்டு டிக் பண்ணுங்க. பாசிட்டிவா இருந்தா வெளியில போற மாதிரி காமிங்க, நெகட்டிவா இருந்தா உள்ள வர்ற மாதிரி காமிங்க. ரைட்டா? அடுத்தது இங்க ஒரு பாசிட்டிவ், இங்க ஒரு நெகட்டிவ். இந்த டயக்ராம் எப்படி சார் இருக்கும்? இதான் உனக்கு பிடிச்ச டயக்ராம். பாசிட்டிவ்ல இருந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு க்ளோஸ்டு கண்டினியூஸ் கர்வ். நீ நேராலாம் கோடு போட்டு காமிக்க கூடாது. இப்படி ஒரு க்ளோஸ்டு கண்டினியூஸ் கர்வா தான் காமிக்கணும். அப்போ இது பாசிட்டிவ்ல இருந்து வெளில போயிட்டு நெகட்டிவ்க்கு உள்ள போகுது. ரைட்டா? ஸோ டயக்ராம்ல மஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்துடும். எது ரைட்டுன்னு கேட்பாங்க, இல்லை எது தப்புன்னு கேட்பாங்க. 3 ரைட் கொடுத்தா தப்பை டிக் பண்ணு, 3 தப்பு கொடுத்தா ரைட்டை டிக் பண்ணு. ரைட்டா? அவ்வளோதாம்மா இந்த இடத்துல ஐடியாவே. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ். ரெண்டாவது பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. என்ன சார் அது? சண்டை போட்டுக்குமா? ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. தே நெவர் இன்டர்செக்ட்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்க. தே நெவர் இன்டர்செக்ட். ஒரு லைனும் இன்னொரு லைன், ஒருத்தவன் வழியில இன்னொருத்தவன் குறுக்க போகக்கூடாது. கரெக்டா? தான் அந்த இடத்துல என் வழி தனி வழின்ற மாதிரி. இது ஒரு ஃபீல்ட் லைனு, இது ஒரு ஃபீல்ட் லைனு. பக்கத்துல வேணா பேசிக்கிட்டே போலாமே தவிர தோல் மேலாம் கையை போட்டுற முடியாது, குறுக்கெல்லாம் போக முடியாது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் தே நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனுக்கும் இதே தான் நீங்க படிப்பீங்க. இந்த ஊர்ல பாசிட்டிவ் சார்ஜ்னா மேக்னெட்டிசத்துல நார்த் போலு, இந்த ஊர்ல நெகட்டிவ்னா மேக்னெட்டிசத்துல சவுத் போலு. இங்க என்னெல்லாம் படிக்கிறியோ அதை அங்கேயே திருப்பி படிப்பீங்க. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுவேன், அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான். ரெண்டாவது பாயிண்ட் தே நெவர் இன்டர்செக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ். சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? மூணாவது நாலாவது இன்னும் ஜாலியா இருக்கு பாருங்க. இது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி போகுது. ரைட்டா? இப்போ நான் ஒரு புள்ளி வச்சு கோடு போட்டா என்ன சார் இது? கோலமா? கோலம் இல்லப்ப. இதுக்கு என்ன பேரு? இப்படி போட்டு என்ன பேரு? டான்ஜென்ஷியல் லைன். எங்க வாத்தியார் எங்களுக்கு தொடுகோடுன்னு சொல்லி கொடுத்தார். தொடுகோடு. டான்ஜென்ஷியல் லைன். டான்ஜென்ஷியல் லைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீ எந்த இடத்துல புள்ளி வைக்கிறியோ அதுக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா அதான் டான்ஜென்ஷியல் லைன். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா டான்ஜென்ஷியல் லைன். டான்ஜென்ஷியல் லைன் gives direction of electric field at that point. அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை காமிச்சு கொடுக்கும். இந்த பாயிண்ட்ல டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடம், இந்த பாயிண்ட்ல இந்த இடம், இந்த பாயிண்ட்ல இந்த இடம். அந்த அந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு கோடு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு டான்ஜென்ஷியல் லைன் gives the direction of electric field at that point. இது மூணாவது பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு அப்படியே திருவிழா கூட்டம் மாதிரி கொச்ச 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 கொச்சன்னு இருந்ததுன்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா, நிறைய இருந்ததுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் க்ரௌடரா இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சோ ஸ்ட்ராங். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியாவே நிறைய லைன் பக்கத்துல பக்கத்துல நெருக்கமா இருக்கணும், மறந்தும் கூட தொற்றக்கூடாது.
பாருங்க நான் தொடவே இல்லை. கரெக்டாக பார்த்தா தெரியும். அது அப்படியே குத்து மதிப்பாக வந்துருச்சு. இப்போ தொட தான் போச்சு அது. தள்ளி தள்ளி இருந்தா ஃபேர் அப்பார்ட். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அங்கே பயன்படுத்துகிறோம். Field lines are very close to each other. Electric field is so strong. Field lines are far apart. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வீக்கஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? இந்த விஷயம் கற்றுக்கிட்டீங்க. இதெல்லாம் விட சூப்பரான பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் முக்கியமாக ப்ராப்ளம் கேட்குற ஒரே ஒரு பாயிண்ட். சார் என்கிட்ட ஒரு கூலும் சார்ஜ் இருக்கு சார். இங்கேருந்து எத்தனை லைன் வெளில வரும்? 10, 15, 20, 30, 40? அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட ஒரு 10 கூலும் சார்ஜ் இருக்கு. எத்தனை லைன் வெளில வரும்? அதை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா இருக்கு. நம்பர் ஆஃப் லைன் வேணும்னா நீ எவ்வளோ சார்ஜை வச்சிருக்கியோ அதை எப்சிலான் நாட்டால டிவைட் பண்ணுங்க. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா Q பை எப்சிலான் நாட்டு. நீ புத்திசாலியா இருந்தா என்னன்னு சொல்லியிருப்ப? ஃப்ளக்ஸுக்கும் இதே ஈக்குவேஷன் தானே சார். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் சொல்ல தோணி இருக்காது. 5 Q by epsilon naught, N Q by epsilon naught. இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா. அப்ப N equal to Q by ஒரு நிமிஷம் மா கூப்பிட்டா சரி. N equal to Q by epsilon naught. இதுல ஒரு சம் இருக்கு. இப்போ சம் எப்படி கேட்பேன்னா ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன். நான் ஒரு சம் ஆரம்பிக்கிறேன், அப்படியே பின்னாடி வந்து ஒட்டிக்கோங்க. ஃபாஸ்ட் அடுத்தடுத்த சம் சொல்லி முடிச்சிருங்க. என்கிட்ட ஒரு கூலும் இருக்கு. எத்தனை லைன் வெளில வரும்? எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.854 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 12ன்னு ஆல்ரெடி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணுறது? 1 பை 8.854 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 12 மேலே போனால் 10 பவர் ப்ளஸ் 12 பை 8.85. இதை நான் 10 இன்ட்டு 10 பவர் 11ஆக பிரிச்சுக்கிறேன். 8.85. சார் இது வந்து கரெக்டாக 1 பாயிண்டில் தானே வரும். 1.129 இன்ட்டு 10 பவர் 11 லைன்ஸ் வரும். இந்த ஐடியா உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். ஒரு பெரிய சம்மு மற்றவெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு தூக்கிட்டு ஓடியாந்துடலாம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஒரு கூலும்லேருந்து எத்தனை வரும் அப்படின்னா 1.129 இன்ட்டு 10 பவர் 11. மறந்துடாத நம்பரை படி. 1.129 இன்ட்டு 10 பவர் 11. இப்போ உங்ககிட்ட நான் 3 கேள்வி கேட்க போகிறேன். 3 கேள்விக்கு யார் வேணாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லலாம். ஒரு கூலும்க்கு 1.129 இன்ட்டு 10 பவர் 11 லைன்ஸ், ரைட்? ஒரு மில்லி கூலும் எத்தனை லைன் வரும்? ஒரு மைக்ரோ கூலும் எத்தனை லைன் வரும்? ஒரு நானோ கூலும் எத்தனை லைன் வரும்? சொல்லுங்க. 1.129 into 10 to the power minus plus 8 plus 8. Plus 8. Excellent. 10 power 11, 10 power minus 8. 8 lines வரும். ஓகே, அடுத்தது மைக்ரோ. 5 sir, 10 power 5 lines. 1.129 into 10 power 5 lines சொல்லியிருக்கேன். இங்க 10 power 11, 10 power minus 6, 5 lines வரும். ஓகே, நானோல இருந்து 10 power 2 sir. 10 power 2. இங்க 11, நானோன்றதுனால ஒரு 2. புரியாதவங்க யாரா இருக்கியா? மில்லி கூலும்னா 1 into 10 power minus 3 கூலும். ஒரு கூலும்க்கு இவ்வளோ வேல்யூ 1.129 into 10 power 11னா அந்த 11லேருந்து மைனஸ் 3 மைனஸ் பண்ணிடு. ப்ளஸ் 8 லைனு, ப்ளஸ் 5, ப்ளஸ் 12, ப்ளஸ் 2, ரைட்டா? கேட்டால் இந்த 4த்துல ஏதாவது ஒன்று கேட்கலாம், இல்லை விட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் த சார்ஜ்னு கேட்டாங்கன்னா ஒரு கூலுமா இருந்தா இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ. 1.129 into 10 power 11 லைன்ஸ். 1.129 into 10 power 11, ரைட்டா? ஸோ அவ்வளோதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். பார்த்துருவோமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ். டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தே நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர். A tangential line gives the direction of electric field at that point. Field lines are very crowded, so strong. Field lines are so far apart, it is very weak. Number of electric field line from the charge N equal to Q by epsilon naught. The value of Q 1 coulomb, 1 microcoulomb. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், என்கிட்ட 10 மில்லி கூலும் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா நம்பர் ஆஃப் லைன் எவ்வளோ? எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு
அந்த வேல்யூ இன்டூ 10 பண்ணணும். வேல்யூ இன்ட்டு 10 பண்ணணுமா? சரி, n ஈக்குவல் டு ஜெனரல் ஈக்குவேஷன் Q பை எப்சிலான் நாட். Qக்கு பதிலா 10, மில்லி கூலும்க்கு பதிலா 10 பவர் மைனஸ் 3 கூலும் பை 8.854. இப்படிலாம் போட்டிருந்தா விடிஞ்சிரும். ஆல்ரெடி உனக்கு 1 கூலும் தெரியும். 1.129 இன்ட்டு 10 பவர் 11. இது 1 கூலும் ஞாபகம் வச்சுக்கோ. இங்க ஒரு 10ன்னு ஒரு நம்பர் இருக்கு, ரைட்டா? மில்லின்னு ஒரு டேர்ம் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா இது 10 பவர் 12ன்னு ஆயிடும். அங்க ஒரு -3 இருக்கு. 10 பவர் 9 லைன்ஸ். இந்த 10க்கு பதிலா வேற ஏதாவது நம்பர் கொடுப்பான். 8, 7. இப்போ ஒரு 8 மைக்ரோ கூலும்ல இருந்து எத்தனை லைன் வெளில வரும்? பயப்படக்கூடாது. என்ன பண்ணணும்? ஒரு கூலும்க்கு 1.129 இன்ட்டு 10 பவர் 11 இன்ட்டு 8 இன்ட்டு 10 பவர் -6. அப்ப ஆன்சர் 5ல வரப்போகுது. 10 பவர் 5ல வரப்போகுது. 8 9 72க்கு 2 மீதி 7, 8 2 16, 7 23க்கு 3 மீதி 2, 8 1 8 2 10க்கு 0 மீதி 1, 9.032 இன்ட்டு 10 பவர் 5. இது அப்படியே சம்மா கன்வெர்ட் ஆகும். 8 மைக்ரோ கூலும்ல, 12 மைக்ரோ கூலும்ல, 10 நானோ கூலும்ல, இதுல இருந்து எத்தனை லைன் வெளில வரும்னு கேட்டாங்கன்னா, உனக்கு அடையாளம் 1.129 இன்ட்டு 10 பவர் 11 லைன் ஒரு கூலும்க்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டா, ஒரு பேனா 10 ரூபா, மீதி எத்தனை பேனா கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? சூப்பரா இருந்துச்சா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்பவுமே மறக்கூடாது. டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், டைபோல். டைபோல் டைபோல் அது என்னங்க சார் டைபோல்? வேற சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல டைபோல் தானே? Two charges separated by distance. 2 charges separated by a distance. இந்த ஸ்டேட்மெண்ட் எதுனா அடிச்சு போட்டுருவாங்க. கரெக்டா சொல்லு. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்காங்க. நீ அந்த வார்த்தையை மட்டும் விட்டுட்டு சொல்ற. நீ சொன்னது எல்லாம் கரெக்ட், ஒரு சின்ன வேர்டை விட்ட. Like charges. Opposite. வேற ரெண்டுமே தப்பு. Point charge. அது வேற. ரெண்டு வார்த்தையை விட்டீங்க, ரெண்டு பேருமே 2 3 வார்த்தையை விட்டீங்க. ஃபர்ஸ்ட் சஞ்சய் நீ என்ன சொன்ன? 2 charges separated by a distance ன்னு சொன்ன. அதான உன் ஸ்டேட்மெண்ட்? Yes, sir. அப்படி சொன்னா நிஜமாலுமே அடிச்சு Two மார்க் equal and opposite charges, sir. அவ்வளவுதான். பிடிச்சிட்டீங்க. 2 ஈக்குவல்னு ஒரு வார்த்தை முக்கியம்டா, ஆப்போசிட்னு ஒரு வார்த்தை முக்கியம். இது இல்லைன்னா அந்த கொஸ்டின் எப்படி அடிச்சிருவாங்க. 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லணும். உன் விருப்பத்துக்கு ஒரு சார்ஜ் பாண்டிச்சேரிலையும் ஒரு சார்ஜ் சென்னையிலாம் வைக்க முடியாது. 2 equal and opposite charges separated by a small distance called as dipole, double pole. ஒன்றும் இல்லை, உன் செப்பல் தான் டைபோல். என்ன சார் சொல்றீங்க? ஸோ ஒரு செப்பல் லெஃப்ட், ஒரு செப்பல் ரைட்டு, எப்பவுமே ஜோடியா தான் இருக்கும். தனியா வாழ்ந்தா செத்து போயிடும். நான் சொல்றது புரியுதா? ஒன்னாவே தான் இருக்கும். நீ விடும்பொழுது கூட சேர்த்து தான் செப்பலை விடுவீங்க. ஒன்று இங்கே ஒன்று அங்கே அப்படிலாம் விட முடியாது. இப்போ டைபோல் செப்பல் தான் டைபோல். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ரெண்டும் ஒரே சைஸ் தான். ஆப்போசிட்ன்ற வார்த்தை உனக்கு புரிஞ்சிருக்கும். லெஃப்ட் ஹேண்டோட தம்பு, ரைட் ஹேண்டோ ரைட் லெக்கோட தம்பு. ஆப்போசிட், செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ், வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ், டைபோல், ரைட்டா? அப்போ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் டைபோல். மோனோபோல்னா என்ன? யாராவது சொல்லுங்க. மோனோபோல்னா என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல மோனோபோல் உண்டு. பாசிட்டிவ் சார்ஜ் தனியாவே வாழும், நெகட்டிவ் சார்ஜும் தனியாவே வாழும். மோனோபோல்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? மேக்னெட் மாதிரி வாழணும். எப்படி சார்? இது நார்த் போல், சவுத் போல். நீ நம்ம வேலை என்ன? இந்த ரெண்டு பேரையும் பிரிக்கிறத நம்ம நினைச்சுக்கிட்டோம். இந்த நார்த் போல் சவுத் போல நம்ம கிட்கேட்ல அந்த உடைப்பாங்கல்ல விளம்பரத்துல, அந்த மாதிரி ரெண்டா உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நார்த் போலும் சவுத் போலும் தனியா பிரிஞ்சிடும் நினைக்கிறியா நீனு? நார்த் No, போல் sir. பக்கத்திலே சவுத் போல் வந்துடும். ஆமாம்ப, சவுத் போல் பக்கத்துல இங்க நார்த் போல் வந்துடும். திருப்பி என்ன ஆயிடும்? போலை கிரியேட் பண்ணிக்கும். திரும்ப பிரேக் பண்றீங்களா, திரும்ப போலை கிரியேட் பண்ணிக்கும். அதனாலதான் மேக்னெட்
போலால தனியா வாழ முடியாது. மோனோபோல் டசன்ட் எக்ஸிஸ்ட் எங்க? அங்க மேக்னட்டிசத்துல. அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல என்சிஆர்டியோட கடைசி லைன் என்னவா இருக்கும்னா மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். சூப்பரா இருக்கும் பாருங்களேன். பேரா தான் இருக்கும் எப்போ இருந்தாலும். நார்த் சவுத் பேரா தான் இருக்கும். ஆனா இவன் அப்படி இல்லை. நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு வேணாம், நீ போ எங்கேயாவது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவான். நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு வேணாம், நான் பாசிட்டிவாவே இருந்துட்டு போறேன், நீ நெகட்டிவாவே இருந்துட்டு போறேன். தனித்தனியா இருக்க முடியும். எதுல? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. மேக்னட்டிசத்துல மோனோபோல்ன்ற கான்செப்டே கிடையாது. அங்க டபுள் போல் தான், டைபோல் தான். ரைட்டா? பேச்சை குறைச்சிட்டு சப்ஜெக்ட் வாங்கன்னு நீ சொல்றது என் காதுல விழுது. வாங்க. அப்போ டைபோல், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். ரைட் சார், டைபோல் பத்தி சூப்பரா சொல்லிட்டீங்க. இங்க ஏதோ டைரக்ஷன் போறீங்களே, எதுக்கு போறீங்க? இந்த டைரக்ஷன் ரைட்டா? இந்த டைரக்ஷன் ரைட்டா? இந்த Sir. டைரக்ஷன் ரைட்டா? சார் தப்பு. ஏன் சார் தப்பு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, எப்பவுமே டைபோல் போடணும்னா நெகட்டிவ் சார்ஜ் ஃபர்ஸ்ட்லயும் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டாவது தான் எழுதணும். எப்பவுமே டைபோல் போடணும்னா நெகட்டிவ் ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் ரெண்டாவது. இதை மனசுல வச்சுக்கோ, மாத்தி கீத்தி போட்டுறாத. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ். அப்போ அவுட் சைட் த டைபோல் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், பட் இன்சைட் த டைபோல் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இது ஒரு க்ளோஸ்டு கண்டினியூஸ் கர்வ். எங்கேயும் பிரேக் ஆயிருக்காது. பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு திருப்பி அடுத்து பாசிட்டிவ் வர்ற வரைக்கும் ஒரு க்ளோஸ்டா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி இருக்கும். இட் இஸ் a closed continuous curve சொல்லி கொடுத்தேன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ் அவுட் சைட் த டைபோல், பட் இன்சைட் த டைபோல் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதுக்கு பேர் என்னங்க சார்? அவன் தான் பி. பி யாருங்க சார்? யாரா சொல்லுங்கப்பா, பிக்கு என்ன பேர் படிச்சீங்க? டைபோல் மொமெண்டம். டைபோல் மொமெண்ட், அவ்வளவுதான். டைபோல் மொமெண்ட். அப்போ இப்போ ஒரு வார்த்தைக்கு எனக்கு விளக்கம் தேவை. டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அவ்வளவுதான். நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டோமா? ரைட். அப்படி உள்ள வந்துருங்க. சரி, டைபோல் மொமெண்ட்டுக்கு ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கா? இப்போ எப்பவுமே இந்த மைனஸ் கியூவையும் பிளஸ் கியூவையும் 2D டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வைப்போம். 2D டிஸ்டன்ஸ் அப்படின்னா சென்டர் ஆஃப் டைபோல்ல இருந்து ஒரு டி, இன்னொரு சென்டர் ஆஃப் டைபோல்ல இருந்து ஒரு டி. இங்க தான் எப்ப பார்த்தாலும் படிச்சு படிச்சு சொல்லி அனுப்புவேன். சாதாரணமா இன்ஸ்டியூட் டெஸ்ட்லேயே தப்பு பண்ணிட்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோயேன். அவன் என்ன பண்ணுவான்னா, செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர்னா எப்போ பார்த்தாலும் இந்த டிஸ்டன்ஸுக்கு நமக்கு டீன்னு எடுத்தே பழக்கம். இங்கே டேட்டா எடுக்கும்பொழுது 2Dன்னு எடுக்கணும். சார்ஜஸ்க்கு செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2Dன்னு எடுக்கணும். தெரியாமல் டீன்னு எடுத்துட்டா ஃபார்முலா போடும் பொழுது இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 20 ஆகி ஆன்சர் டபுள் ஆகிடும். அந்த டபுளாக இருக்கிற ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும். அந்த தப்பை இந்த வருஷம் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்கிறேன். எங்கே எக்ஸாம் நடந்தாலும் அது தப்பு பண்ணாது. ஒருவேளை ஃபைனல் அங்கே வந்தாலும் தப்பு பண்ணாது. இங்கே கிளாஸ் டெஸ்ட் எங்கே நடந்தாலும் அதையும் தப்பு பண்ணாது. அப்போ டைபோல் மொமெண்ட்டுக்கு என்ன சார் ஈக்குவேஷனு? ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் 2D. அப்போ டைபோல் மொமெண்டோட ஈக்குவேஷன் Q இன்ட்டு 2D. கவனமாக கற்றுக்கிட்டீங்களா? டைபோல் மொமெண்ட் Q இன்ட்டு 2D. டைபோல் மொமெண்ட் Q இன்ட்டு 2D. யூனிட் சொல்லுங்க சார். கூலும். டிஸ்டன்ஸுக்கு என்ன? மீட்டர். சிஎம்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? கூலும் மீட்டர். இவன் ஸ்கேலரா வெக்டாரா சார்? இவனும் வெக்டார் தான். என்னடா காரணம்? டைரக்ஷன் இருக்கு சார். டைபோல் மொமெண்ட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. காரணம் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதனால வெக்டார் இருக்கும். இப்ப ஒரு சம கவனிங்க. 10 மைக்ரோ கூலும் சார்ஜ். அப்ப இங்கேயும் 10 மைக்ரோ கூலும் சார்ஜ். செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த டைபோல் மொமெண்ட்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீ என்ன ஃபார்முலா போடுவ? P ஈக்குவல் டு Q இன்ட்டு 2D. நீ திரும்பவும் சொல்ற, தப்பு பண்ணக்கூடாது. செப்பரேஷனோட டிஸ்டன்ஸை தான் எடுத்துக்கணும். Q 10 மைக்ரோ கூலும் 10 பவர் மைனஸ் 6. 2Dயோடது 10 சென்டிமீட்டர் 10 பவர் மைனஸ் 2. 100 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8.
1 into 10 power minus 6 கூலும் மீட்டர். தெரியுதா? இந்த 2Dன்னு எடுக்கிறதுக்கு தெரியாம Dன்னு எடுத்துட்டா தப்பு பண்ணிடுவீங்கன்னு சொல்றேன். இப்போ இது 20 ஆயிடும், இது 2 ஆன்சர் ஆயிடும். தெரியுதா? அப்ப டைபோல் சம் வந்தாலே டிஸ்டன்ஸை 2Dன்னு எடுக்கணும். உன்னை திரும்ப திரும்ப அவேர் பண்றேன், தப்பு பண்ணிடாது. கஷ்டப்பட்டு படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அங்க போய் தப்பு பண்ணிட்டு ரொம்ப போயிடும். செப்பரேட்டட் பை a small distance taken as 2D. ரைட்டா? ஓகே, அந்த வேல்யூ மட்டும் 2Dன்னு எடுத்துக்க, முடிஞ்சு போச்சு. சரி, டைபோல் பத்தி சூப்பரா பேசிட்டோம். 2 equal and opposite charges separated by a small distance. Direction of dipole moment always negative to positive. Formula சரி. சொல்றேன். இப்போ நம்ம அந்த எழுதும் போதே டீன்னு எழுதாம 2Dன்னு எழுதிக்கலாமா சார்? அதுதான் நானும் சொல்றேன். இங்க இந்த இடத்துல 2D equal to 10 சென்டிமீட்டர் எதுனா நல்லதுதான். இல்ல Dன்னு எடுத்துக்கிறியா, ஓகே சார். நீ என்ன பண்ணிருக்கணும், Q into Dன்னு போட்டுட்டா ரைட் ஆயிடும். இப்ப நான் கன்சிடர் பண்ணிருக்கிறது 2Dன்னு எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஒருவேளை நீ Dன்னு எடுத்தா ஃபார்முலாவை Q into Dன்னு மாத்திக்கோன்னு சொல்றேன். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஒன்று தானே. நான் 2Dக்கு 10 எடுத்தேன், நீ Dக்கு 10 எடுக்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் படிச்சு பழகும் பொழுது ஒன்றை மட்டும் படிச்சு பழகுங்க. Q into 2Dனே பழகுங்க, அதான் நல்லது. Q into 2D முடிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது ஸ்டார் கொஷின் போய் இல்லாம சூப்பரா இருக்கும் அந்த டாபிக்கை பார்த்துட்டே வாங்களேன். நான் போர் அடிக்க தான் சொல்லுங்க என்கிட்ட, அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் போக முடியுது அப்படியே போகும். ஸ்டார் கொஷின். டார்க்னா என்னங்க சார்? டார்க்னா டவ். இந்த கொஷினை ஒழுங்கா சொல்லி கொடுங்க. when electric field electric dipole is placed in a uniform electric field. ரொம்ப ஃபெமிலியர் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. டைபோலை கொண்டு போயிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கணும். இதை நடத்துறதுக்கு எனக்கு 1/4 மணி நேரம் வேணும். 3 கான்செப்ட் சொல்லி கொடுக்கணும். ரொம்ப அவேரா சூப்பரா கவனிங்க. இப்படி நல்லா கத்துக்கிட்டே வாங்க. இதை முடிச்சிங்கன்னா போயிடலாம் நீங்க. ஏன்னா அடுத்து ஆக்சியல் ஈக்குட்டோரியல் ஸ்டார்ட் பண்ண முடியாது இன்னைக்கு. அப்போ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபுல்லா முடிக்க வேண்டிய கண்டிஷன்ல இருக்கும். ஆக்சியல் ஈக்குட்டோரியல் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். அப்படியே பொட்டன்ஷியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் a uniform electric field. ரைட்டா? பாத்துருங்க. அப்படி முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல போட்டுக்கிட்டா ஓகே. நான் சொல்லி கொடுக்கறது அழகா கத்துக்கோங்க, ஈஸியா கத்து கொடுத்துறேன். இங்க எப்பவுமே டைபோல்னா நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் இருக்கணும், பாசிட்டிவ் ரெண்டாவது இருக்கணும். டைரக்ஷன் ஆஃப் டைபோல் காமிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால தீட்டா 0. ரைட்? இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இங்க நெகட்டிவ் சார்ஜ். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டுல பாசிட்டிவ் சார்ஜை வச்சா ஃபோர்ஸ் வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா F equal to EQன்னு படிச்சிருக்கீங்க. இப்பதான் சொல்லி கொடுத்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. E equal to F/Qன்னு தெரியும். நிதானமா கத்துக்கோ. when a charge is placed in an electric field, it experiences force. இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம், தவற விட்டுறாத, கரெக்டா காதுல வாங்கிக்கோ. பாசிட்டிவா இருந்தா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன். நெகட்டிவா இருந்தா ஃபோர்ஸும் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். இதை மட்டும் மறந்துடாது. if the charge is positive, direction of electric field along the direction of force. the charge is negative, force and field opposite direction. ரைட்டா? அப்ப இங்க பாசிட்டிவ் சார்ஜ் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கமா இருக்கோ அதே பக்கமா இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்ட் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த எஃப்பும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அப்ப கேன்சல், நெட் ஃபோர்ஸ் 0. எல்லாரும் இந்த கொஸ்டின் ஒழுங்கா படிங்க. எப்படி தெரியுமா கேட்பாங்க? when the dipole is placed along the direction of electric field, find the net force. theta 0, அப்ப F net 0. F net 0வா இருக்கிறதுனால இங்க டார்க்கும் 0. நான் என்ன கொஸ்டின் டீடைல்டா போல, உனக்கு சின்னதா அப்படியே கத்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அப்ப தீட்டா 0னா நெட் ஃபோர்ஸும் 0, டார்க்கும் 0. தீட்டா 0னா நெட் ஃபோர்ஸும் 0, டார்க்கும் 0. கத்துக்கிட்டீங்களா? சரி, தீட்டா 180னா என்ன சார் அர்த்தம்? தீட்டா 180னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இங்க பிளஸ் Q இருக்கு, இங்க மைனஸ் Q இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் இந்த பக்கமா இருக்கு. ரைட்டா? if the charge is positive,
ஃபோர்ஸோட டைரக்ஷன் எஃப் இந்த பக்கம் இருக்கா, இங்க பாருங்க, இந்த பாசிட்டிவால ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த பக்கம் போகுது, இந்த நெகட்டிவால ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஆப்போசிட் போகுது. ரைட்டா? அப்ப போத் ஆர் கேன்சல் ஈச் அதரா. அதனால இந்த இடத்துல எஃப் நெட் ஜீரோவா, அதனால டார்க்கும் ஜீரோவா. டார்க்னு என்ன திரும்புறது. சுவிட்ச் ஆன் பண்றீங்க, ஃபேன் ரொட்டேட் ஆகுது, டார்க். நீ நல்ல டிரைவர், நல்ல கார் டிரைவ் பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் திரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நான் சொல்றது கற்பனையா யோசிச்சு பாருங்க. உன் காரை லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க, உன் ஸ்டேரிங்க லெஃப்ட்ல திருப்புவீங்க, அப்ப அந்த ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணுவீங்க. நீங்க ஒரு டார்க் கொடுக்கறதுனால தான் அந்த பாடி ரொட்டேட் ஆகுது. உங்க வீடு மூடி இருக்கு, சாவி எடுத்து ஓபன் பண்ணிட்டீங்க, கதவை திறக்கிறீங்க, கதவு ரொட்டேட் ஆகுது. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கதவு திறந்தா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். 2 ஃபோர்ஸ் கொடுத்து உன் பாட்டில் கேப் ஓபன் பண்ணீங்கன்னா டார்க். ரெண்டுமே டார்க் தான். ஒரு ஃபோர்ஸா 2 ஃபோர்ஸான்றது முக்கியம். இப்ப ஒன்று நல்ல தண்ணி தாக எடுக்குன்னு வச்சுக்கேன். நீ யோசிச்சு பாரு, உன் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டேன், பாட்டில் ஓப்பன் பண்ணிப்பார். நீ எப்பயும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணு. உன் கை நேரம் அந்த வேலையை பார்த்துருக்கோம், ரொட்டேட் பண்ணியிருப்பீங்க, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ தண்ணி குடிச்சிட்டீங்க, க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அப்போது நீ 2 ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான் அந்த பாடி ரொட்டேட் ஆகுது. இதுவே இந்த மெக்கானிக் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க, இது ஒரு போல்டு, ஒரு ஸ்பேனர் வச்சு என்ன பண்ணுறீங்க, அழகாக போகிறோம்ல. வெரி குட் வெரி குட். என்னோட தான் சொதப்பிட்டேன். ஓகே, இப்போ அது கையில் இருக்குது. ஸ்பேனர் தெரியல, ஸ்பேனர் நெட்டு. அந்த ஸ்பேனரை அந்த நெட்டில் கனெக்ட் பண்ணி இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுப்பீங்க, அந்த அந்த போல்டு வந்து ரொட்டேட் ஆகும். சிங்கிள் ஃபோர்ஸ் கொடுத்து ரொட்டேட் ஆனால் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதெல்லாம் எங்கே படிச்சிருக்கணும்? எஸ்ஓபியில் படிச்சிருக்கணும். 2 ஃபோர்ஸ் கொடுத்து திரும்பினா டார்க். அப்போ நீ நேராக நடந்து போனால் ஃபோர்ஸு, மொமெண்ட்னாலே திரும்புறதுன்னு அர்த்தம், திரும்புறது. ரைட்டா? அப்போ இந்த இடத்துல திருப்பறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால டார்க் ஜீரோ. அப்போ தீட்டா ஜீரோ, நல்லா கற்றுக்குங்க. ஃபோர்ஸ் ஜீரோ, டார்க் ஜீரோ. தீட்டா 180, ஃபோர்ஸ் ஜீரோ, டார்க் ஜீரோ. அடுத்தது தான் சூப்பராக இருக்கு, பார்த்துட்டே வாங்க. பை இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொஞ்சம் கோணலாக போட்டேன். இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த டெரிவேஷன் ரொம்ப தேவை, அதனால ஈஸியாக போட்டு காமிச்சிடுறேன். இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன். செப்பரேட்டட் பை a small distance 2d. டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் p, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த ஆங்கிள் தான் தீட்டா. உங்களுக்கு தெரியுமா, தீட்டா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, தீட்டா யாருன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற 2 வெக்டார். இங்க எத்தனை வெக்டார் இருக்கு? இ வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்கு, பி வெக்டார்னு ஒரு வெக்டார். எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன்ல தீட்டா எங்க இருக்கும்? அங்க இருக்கிற 2 வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளா தான் இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாரு, எல்லா ஈக்குவேஷன்லையும் ட்ரை பண்ணி பாரு. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற 2 வெக்டார், அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற 2 வெக்டார். அங்க இ வெக்டார் பி வெக்டார் இருக்கு. ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். 2 வெக்டார் யாரு? இ வெக்டாரும் பி வெக்டாரும். அப்படியே எழுதிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்களேன், பாசிட்டிவ் சார்ஜால ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜால ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கும். உனக்கு நல்லா தெரியுது வாட் இஸ் கப்பிள். 2 equal and opposite forces. 2 equal and opposite forces acts on the body, it forms a couple. பாட்டில் கேப் ஓப்பன் பண்றீங்க, 2 விரலால மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும், இல்ல நிறைய விரலால ஓப்பன் பண்ணலாம், ஒரு விரலால பண்ண முடியாது. வீம்புக்கு பாட்டில கையில பிடிச்சிக்கிட்டு நீ ஏதாவது வித்தையெல்லாம் காட்டக்கூடாது, நியாயமா பண்ணா. ஸ்டேரிங் பாருங்க, 2 கையால திருப்பணும். இல்ல சார் நான் ஸ்டைலா ஒரு கையால திருப்புவேன், இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. 2 equal and opposite forces acts on the body, it forms a couple. எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். அப்ப டார்க்குக்கு என்ன ஃபார்முலா? அங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா எழுதணும். டார்க்னாலே ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ், 2 எஃப்ல ஒரு எஃப், அண்ட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா யாரு சார்? இந்த டிஸ்டன்ஸா? ஆமா, இந்த டிஸ்டன்ஸ்னா இது ஏன்னு எடுத்துக்கோ, இது பின்னு எடுத்துக்கோ, இது என்னன்னு எடுத்துக்கோ. அப்ப நமக்கு பிஎன் வேணும், இந்த பிஎன் வேணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். சைன் தீட்டா வேணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறது பிஎன், அட்ஜசன்ட்ல இருக்கிறது ஹைபாசிஸ் வந்து 2D, இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாசிஸ். அப்போ ஆப்போசிட் பிஎன் பை 2Dன்னு வந்துருமா?
அப்ப bn வேணும்னா 2d sin theta ஆயிடுமா? ரைட்டா? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யாரு? 2d sin theta. அப்படிங்க வாங்க. டவுக்கு f இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப டவ் ஈக்குவல் டு f இன்ட்டு 2d sin theta. இப்போ என்னங்க சார் பண்ண போறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி க்கு பதிலா f by qன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப f க்கு பதிலா eq இன்ட்டு 2d sin thetaன்னு கண்டுபிடிக்கிறோம். இங்க இந்த எங்கேயா பார்த்த மாதிரி இல்ல? இவ யாரு பாவன்? இவ யாரு? Dipole moment. டைபோல் மொமெண்ட் P sin theta வந்துருச்சா? அப்போ டார்க் ஈக்குவல் டு PE sin theta. இந்த டெரிவேஷன் எப்பவுமே போர்ட் பசங்களுக்கு கேட்பாங்க, அதனால தான் சின்னதா போட்டு காமிச்சிட்டேன். பட் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு சூப்பரா சம் கத்துக்கலாம். அசால்ட்டா போடலாம், ஒண்ணுமே இருக்காது. டவ் ஈக்குவல் டு PE sin theta. இனிமேல் டார்க்னு கேட்டாலே டவ் ஈக்குவல் டு PE sin theta. அப்படியே மேக்னெட்டிசத்தை ஞாபகப்படுத்திடுறேன், MB sin theta. அங்க a bar magnet placed in a uniform magnetic field. இங்க dipole is placed in a uniform electric field. இப்போ இந்த தீட்டா யாருன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த ஈக்குவேஷன்ல தீட்டா யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார் PE sin theta. ரைட்டா? ஸோ இப்பதான் கதைக்கு வர போறோம். பதில் சொல்லுங்க. நீ பாருங்களேன், டவுக்கு பதிலா PE sin thetaன்னு சொல்லி கொடுத்தனா, நீங்களே தீட்டா 0ன்னு கொடுங்க. டவு 0வா? நீங்களே தீட்டா 180ன்னு கொடுங்க. டவு 0வா? தீட்டா 19 கொடுத்தாதான் டார்க் வில் பி மேக்ஸிமம் which mean PE. இது ஏகப்பட்ட சம் கேட்பாங்க. தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி, பியோட வேல்யூ 5, இயோட வேல்யூ 10, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டார்க்கு. அப்போ டார்க் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 10 இன்ட்டு 1/2, சைன் 30ல 15/2, 7.5. இது டைரக்ட் ஃபார்முலா. பட் இதில் ரேஷியோ சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. PE sin theta. அப்ப தீட்டா 0வா இருந்தா டார்க் 0, தீட்டா 180 இருந்தா டார்க் 0, தீட்டா 90 இருக்கும்பொழுது டார்க் மேக்ஸிமம் PE. கத்துக்கிட்டீங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா? நீங்க ஒருவேளை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சிருந்தீங்கன்னா எல்லா ஆங்கிளுக்குமே F net 0 தான். சரி, எங்களுக்கு சரியா புரியல. தீட்டா 0வா இருக்கும் பொழுதும் F net 0, தீட்டா 180 இருக்கும் பொழுதும் F net 0, தீட்டா 90 இருக்கும் பொழுதும் F net 0. எப்பவுமே கவனமா கவனிங்க, என்ன கேட்கறது நீங்களே சொல்ல ட்ரை பண்ணுங்க. when the dipole is placed uniform electric field, uniform electric field ஒரு வார்த்தை பார்த்துட்டீங்கன்னா net force 0, டார்க் எப்ப 0? தீட்டா 0 டார்க் 0, தீட்டா 180 டார்க் 0, தீட்டா 90 டார்க் மேக்ஸிமம். இதெல்லாம் அப்படியே ஏற்கனவே வந்த கொஸ்டின் பாரு. நீ எந்த ஆங்கிள் வச்சாலும் ஃபோர்ஸை பத்தி கவலைப்படாத, யூனிஃபார்மான் மட்டும் பார்த்துரு. நெட் ஃபோர்ஸ் 0. இப்ப இந்த வார்த்தை அந்த கொஸ்டினோட எண்டில் இருக்கும் என்சிஆர்டியில். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கடைசி லைன் இதாக இருக்கும். இதை முடிச்சுட்டு அந்த கொஸ்டினை முடிச்சிருப்பாங்க. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தா நெட் டார்க்கும் நாட் ஈக்குவல் டு 0, நெட் ஃபோர்ஸும் நாட் ஈக்குவல் டு 0. இதே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தா, இதே யூனிஃபார்மா இருந்ததுன்னா, யூனிஃபார்ம் பார்த்துட்டேன்னா நெட் எல்லா இடத்துலையும் 0 தான். ஃபோர்ஸ் டார்க்கு ரெண்டு இடத்துல 0, 0 180ல 0, மீதி எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம். ஸோ பயப்படாம டவ் ஈக்குவல் டு PE sin theta மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுல இருந்து என்ன ஆங்கிள் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ டவ் ஈக்குவல் டு PE sin theta, டவ் ஈக்குவல் டு PE sin theta. இது ஒர்க் டன் PE sin theta, டார்க்கான ஈக்குவேஷன்ல. ரைட். ஸோ இதுல ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் இருக்கு, அதை மட்டும் பார்த்துருவோமா? ஒரு 5 நிமிஷம், 8:05, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ஒர்க் டன் and rotating a dipole in a uniform electric field. By the NCERT தேவைப்படாது, நீட் போர்டு மட்டும் பாருங்க. work done in rotating a dipole in uniform electric field. இப்போ இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா?
இங்க இருக்கிற கவனமா கவனி ஒரு டைபோல் வந்து இங்க இருக்கு. எந்த இடத்துல போடலாம்? ஒரே நிமிஷம். இந்த டயக்ராம் வேண்டாம், இந்த டயக்ராம் போட்டு இப்படி போட்டுக்கிறப்ப தான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. மாத்தி போட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கீழே இருந்து மேல இருக்கு. டைபோலோட டைரக்ஷன் இங்க இருக்கு. இது மைனஸ் கியூ, இந்த இடம் பிளஸ் கியூ, இந்த இடம் மைனஸ் கியூ. அப்ப டைபோலோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு, பி. ரைட்டா? இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த டைபோல நான் ரொட்டேட் பண்ணும். அப்ப மேல பாருங்க, ஃபோர்ஸோட டைரக்ஷன் இங்க இருக்குமா? ஏன்னா இ இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு, ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ். இந்த இடம் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இல்லையா? இந்த டைபோல நான் இப்படி ரொட்டேட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு நான் எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ். ஸ்மால் ஒர்க் டன்னா இருந்தா இங்க dxன்னு வரும். இதே ஆங்குலரா இருந்தா ஃபோர்ஸுக்கு பதிலா டவ், dxக்கு பதிலா d தீட்டா. dw ஈக்குவல் டு டவுக்கு பதிலா இப்பதான் படிச்சீங்க p sin தீட்டா இன்டு d தீட்டா. எனக்கு w தான் வேணும். அப்ப w மட்டும் வேணும்னா p sin தீட்டா இன்டகிரேட் பண்ணிடுங்க. இப்ப dw வந்து p sin தீட்டா. எனக்கு w வேணும்னா p தூக்கி உள்ள போட்டு sin தீட்டா இன்டகிரேட் பண்ணிடு. sin தீட்டா இன்டகிரேட் பண்ண என்ன அர்த்தம்? மைனஸ் காசா காசா? தான் கேக்குறேன். லிமிட் θ1 to θ2 மைனஸ் காஸ். மைனஸ் காஸ் தீட்டா, மைனஸ் காஸ் தீட்டா. ரைட்டா? ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. உதய் உதய் சாரி நம்ம ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு பத்துருமா? நாளைக்கு அங்கேயே வந்துடுறேன். ரைட்டு. இல்ல சரி சரி, ஒன்றும் இஷ்யூ. அது எவ்வளோ டைம் ஆகும்? வரும் ஹாஃப் அன் ஹவர் போதும்ல? இல்லை ஹாஃப் அது ஓகே பை. எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறேன். 2 பேஜ் ஓப்பன் பண்ணணும், லேப் ஃபுல்லாக பார்க்கணும். சரி ஓகே பை, நாளைக்கு இப்போ மீட் பண்ணலாம். தேங்க்யூ பை. நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொன்னேன். சரி பை பை. ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றதா இருந்தது இந்த லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து 2 பேஜ் ஓப்பன் பண்ணி தரத்துக்கு. ஒரு பெக் ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட படிச்சுட்டு இப்போ அவங்க 4th இயர் படிக்கிறாப்புல. இந்த இந்த ஃபீல்டில் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. ஸோ அதனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தேன். ரைட், கவனமாக கவனி. θ1 to θ2 ஒர்க் டன் ஈக்குவல் டு பி மைனஸ் காஸ் தீட்டா, θ1லேருந்து θ2. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு பி மைனஸ் காஸ் θ2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஏன்னா லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் உனக்கு நல்லா தெரியும், காஸ் θ1 முடிஞ்சிச்சா? பை ஒரு 5 நிமிஷம் நல்லா கற்றுட்டு போயிடலாம். இங்கே பாருங்க. அப்போ ஃபைனலாக நம்ம தேடி வந்தது ஒர்க் டன்னோடது பி காஸ் θ1 மைனஸ் காஸ் θ2. ரைட்டா? காஸ் θ1 மைனஸ் காஸ் θ2. இப்போ ஒன்ட்ட என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, டைபோல் ஏற்கனவே 0ல இருக்கு. இப்போ 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? இனிமேல் ஒர்க் டன் ஃபார்முலா கேட்டால் பிஇ காஸ் θ1 மைனஸ் காஸ் θ2. இது ஒர்க் டன் ஃபார்முலா. டார்க் ஃபார்முலா கேட்டால் பிஇ சைன் தீட்டா. அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி மீட் பண்ணுவீங்க. இப்போ θ1 வந்து 0ல இருக்கு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கு டைபோல். அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி ஆன்டி பேரலாக எடுத்துகிட்டு வரணும். ஆன்டி பேரலாக இருந்தால் இங்கே ப்ளஸ் கியூ வந்துடும், இந்த மைனஸ் கியூ வந்துடும். அப்படியே பெண்ணை ரொட்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. அப்போ θ1 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? 2p. உங்களால் உணர முடியுதான்னு பாருங்க. காஸ் 0 1 மைனஸ் காஸ் 180 மைனஸ் 1 2p. இப்படி இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். 0லேருந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? டக்குன்னு சொல்லுங்கள். 0லேருந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? ஜீரோலேருந்து 60 டிகிரிக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? PE by 2. PE by 2. இது சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா உங்களுக்கு?
இப்போ எவ்வளோ ஈஸியாக சார் போட்டிருக்கேன். மைனஸ் வருமா வராதா சார்? எதில் மைனஸ் வருமா வராதா? இதுல தான் சார். இதுலயே மைனஸ் வருது. காஸ் 60 1/2 தானே? அப்போ 1 மைனஸ் 1/2 தானே? 1 மைனஸ் 1/2 ஓகே 1/2 சார். தானே? அப்போ p/2 தானே? ரைட்டா? ஓகே சார். இப்போ இது சொல்லுங்க இப்போ 30 டிகிரியில் இருக்கு 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். இப்போ work done equal to p cos 30 minus cos 60 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்க இருந்து ரொட்டேட் பண்றோமோ தீட்டா 1, எங்க போய் சேரணுமோ தீட்டா 2. ரொம்ப ஃபெமிலியர் மாடல் தான் கேட்பாங்க. work done equal to p cos theta 1 minus cos theta 2. இதே மேக்னடிசம் படிச்சீங்கன்னா mb cos theta 1 minus cos theta 2. ரைட்டா? சரி இப்போ ஓரளவு சேச்சுரேட் ஆயிருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் பொட்டென்ஷியல் எனர்ஜிலாம் போனேன்னா உனக்கு புரியாது. இதுக்கப்புறம் நாளைக்கு டைம் இருந்ததுன்னா இப்போ இப்போ 25 அன்னைக்கு எல்லாருக்குமே லீவ் தானே? யாருக்கா கிளாஸ் இருக்க சொல்லுங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் லீவ் தானே?